வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம 23,600 ஸ்ட்ராடல் வைஸ் ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா, ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நம்மளுக்கு ஓப்பன் ஆனது எந்த சினாரியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கேப் அப் அப்படின்னு சொல்லுவீங்க. கேப் அப் கிடையாது, இது ஒரு இன்சைடு ஓப்பனிங். அதாவது எஸ்டர்டே ஹைக்கும் எஸ்டர்டே லோவுக்கும் நடுவில் நடந்த ஒரு மிடில் நடந்த ஓப்பனிங் இன்சைடு ஓப்பனிங். அப்போ இந்த இன்சைடு ஓப்பனிங் நடந்தாலே நம்மளுக்கு எந்த பக்கம் நியர்பையாக இருக்காங்களோ அங்கே வரணும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இதில் எது நியர்பை? எஸ்டர்டே ஹை ரொம்பவே லாங்காக இருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் நியர்பை. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு வராத மார்க்கெட்டை ஓப்பனுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆக பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் மூலயமா நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் இதனோட ரேஞ்சை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், இதுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ரெண்டாவது இம்ப்ளைட் வால்டிலிட்டி. அப்போ காலையில் ஓப்பனில் இருந்த கால் ஆப்ஷன் சைடு இருந்த 16 அப்படின்ற இம்ப்ளைட் வால்டிலிட்டி இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கனாலே இந்த ட்ரேடு, அதாவது இந்த புட் ஆப்ஷன் சைடு மார்க்கெட் கீழே இறங்கின இந்த ஷார்ட் சைடு ட்ரேடை உங்களால் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியும். ரெண்டாவது, மார்னிங் இந்த இடத்துல நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் சைடு நடந்துருச்சு. அப்போ என்ன ஆகும்? கீழே வரணும் மார்க்கெட், அதுக்கு அகெயின் மேலே கொண்டு போகணும். ஏன்னா கால் சைடு நம்மளுக்கு இம்ப்ளைட் வால்டிலிட்டி இருக்கனால மேலே கொண்டு போகணும். ரெண்டாவது, இங்கே 24,800 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராடல் ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ராடலுக்கு எவ்வளோ ரேஞ்சுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 850 கிராஸ் பண்ணி வரும்போதே உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும். இந்த ஓவரால் மொமெண்டத்தை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 700 வரைக்கும், ஒரு 150 பாயிண்ட்டை. அப்போ எந்தெந்த சினாரியோவுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்டை எப்படிலாம் பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இதில் ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே இறங்குனதுக்கு புட் ஆப்ஷனுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதை அப்படியே விட முடியாது. ஏன்னா டைம் வேல்யூவோடு இருக்கும். அகெயின் கீழே போனால் அதனுடைய ப்ரீமியம் இன்னுமுமே அதிகமாக இருக்கும். ஸோ புட் ஆப்ஷனை, கால் ஆப்ஷன் செல் பண்ணவங்க ப்ராஃபிட்டில் இருப்பாங்க, பட் புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் லாஸுக்கு போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்? அதை வந்து ரெக்கவர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன கேப் அப் கொடுத்து புட் ஆப்ஷனை இன்னுமே டீகே பண்ணி அகெயின் கீழே இறக்குனா கால் ஆப்ஷனுக்கு உங்களுக்கு கொடுத்துருந்த ப்ரீமியம் கரைக்கப்படும். இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே க்ளோஸ் ஆன மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி மேலே போயிட்டா உங்களுக்கு என்ன ஆகும்? கால் ஆப்ஷன் சைடு ப்ரீமியம் ஏறும். அகெயின் கீழே இறக்கி மறுபடியும் இங்கே க்ளோஸ் வச்சாங்கன்னா கால் சைடு ஏறின ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், ஆனால் புட் ஆப்ஷன் சைடு டிகே ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றத நீ இந்த சார்ட்டை பார்த்தாலே சொல்லிடலாம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் ப்ரைஸை பார்த்தாலே தெரியும். அப்போ 23,700 போட்டு 221ன்றது ப்ரீவியஸ் க்ளோஸு, ஆனால் இருக்கிறது 700 ரூபா. ஓகேங்களா? அப்போ ஐடிஎம் காலே எடுத்துட்டீங்க அப்படின்னா 23,700 இன்னைக்கு இருக்க ஐடிஎம் கால் 23,700 கால் 148 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸு. மார்க்கெட் 165 பாயிண்ட் மேலே முடிஞ்சாலும் இவங்க வெறும் 10 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போ ஆப்ஷன் எந்த அளவுக்கு டிகே நடக்குது, மார்க்கெட் எந்தெந்த மொமெண்டம் போகிறாங்க வர்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் எப்படி டிகே ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டா தான், இந்த சைக்கலாஜிக்கலாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அனாலிசிஸ் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அப்போ ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எப்படி சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். முந்தைய நாள் நம்மளுக்கு க்ளோசிங்கில் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, அடுத்த நாள் அதை எப்படிலாம் கொண்டு போக வாய்ப்பு அப்படின்றத ஒரு சைக்கலாஜிக்கல் திங்கிங்கில் வச்சுக்கிட்டு, ரெண்டாவதாக இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை இம்ப்ளைடு வால்டிலிட்டி ரொம்ப ரொம்ப மஸ்ட். இன்றைக்கி இம்ப்ளைடு வால்டிலிட்டி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ சினாரியோ எப்படி இருக்குது, இம்ப்ளைடு வால்டிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். அப்போ இன்றைக்கி க்ளோசிங் வந்து இம்ப்ளைடு வால்டிலிட்டி 10-11. ஓகே. ஸோ இதே தான் சாயங்கால க்ளோசிங்கில் தான் இது வந்தது உங்களுக்கு. ஆனால் காலையில் 16-14 இருந்தாங்க. அப்போ கால் சைடு 16, புட் சைடு 14 இருக்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஓப்பனுக்கு மேலே நின்னால் கால் சைடு கொஞ்சம் மொமெண்டம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ நாளைக்கான லெவல்ஸுக்கு போய் பார்த்துடலாம். ஸோ நாளைக்கான லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஜனவரி பேட்ச்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜனவரிக்கான கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு ஜனவரி 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜனவரி 1க்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் மந்த் நம்ம வாங்கிட்டு இருந்த ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு 5,000 டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு கிடைக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜனவரி 1க்கு முன்னாடி புக் பண்ணிக்கோங்க.
ரெண்டாவது, இந்த என்கொயரி பண்ணுறவங்க நிறைய பேர் என்கொயரி பண்ணுறீங்க. நான் வந்து இதை ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தில் பண்ணலை. ஸோ அதனால் எல்லாத்துக்குமே என்னால் கிளாஸஸ் எடுக்க முடியாது. குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான், ஒரு 5 to 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் என்னால் கிளாஸ் எடுக்க முடியும். அதிகமான நபர்களை பண்ணுறதுக்கு நான் இதை வியாபாரமாக பார்க்கல. அப்போ ஏன் நீங்கள் ஃபீஸ் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு செலவழிக்கிற நேரத்துக்கான தொகையும், ரெண்டாவது நான் என்னோட நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிற தொகை, அதுக்கான தொகையும், உங்களுக்கு கிளாஸஸ்க்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் அண்ட் நெட்வொர்க் செலவுகள், அவ்வளோதான். அதுக்குண்டான ஃபீஸஸ் மட்டும்தான் நம்ம வாங்குகிறோம். இதை நான் வியாபாரமாக பண்ணவில்லை. ஸோ விருப்பம் உள்ளவங்க மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், டெய்லி மொமெண்டத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பையோ செல்லோ ட்ரேட் பண்ணி நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, விருப்பம் உள்ளவங்க மட்டும் கற்றுக்கணும், அதுக்கான ஆர்வம் உள்ளவங்க மட்டும் என்கொயரி பண்ணுங்கள், கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து என்ன சொல்கிறது, டார்கெட் கொடுத்துடணும், ஸ்டாப் லாஸ் கொடுத்துடணும், நீட்டாக இதை சொல்லிடணும், அதுக்கப்புறம் நான் ட்ரேட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதுக்கான கிளாஸஸ் கிடையாது. உங்களுக்கு கற்றுக்கிற ஆர்வம் இருந்தால் மட்டுமே தான் இந்த கிளாஸஸ் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கற்றுக்கிற ஆர்வம் இல்லை அப்படின்னா டைரெக்டாக எஸ்எல், என்ட்ரி, டார்கெட் இதை டைரெக்டாக அவங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் கற்றுக்கிட்டு பழகினா தான் ஒவ்வொரு சினாரியோக்கு ஏற்ற மாதிரி அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் நீங்கள் இந்த 3 நாளுமே கூட எடுத்துக்கோங்க, 3 நாள் ஒரே மாதிரி கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது சினாரியோ. ஸோ அதனால் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ வாங்க நாளைக்கான லெவல்ஸ்க்கு போகலாம். ஸோ நாளைக்கான லெவல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,700 புட் அண்டு 23,700 புட், 23,800 கால் கொடுத்தாங்க. அப்போ 700 புட்டுடைய க்ளோஸ் வந்து 69, 800 காலுடைய க்ளோஸ் 83. அப்போ 800 காலுடைய க்ளோஸ் 83 எடுத்துக்கிட்டா 23,883. அப்போ 700 புட்டுடைய க்ளோஸ் 69 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 23,531. சரி, 23,631. இது வந்து நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம், ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு எங்கே இருக்குது, எஸ்டர்டே ஹைக்கு நியர்பை ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்பும், எஸ்டர்டே லோவுக்கு நியர்பை ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டமும் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆட் ப்ரீமியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 69,83 நம்மளுக்கு 152. அப்போ 23,800 ப்ளஸ் 152 23,952. அப்போ 23,952 அப்படின்றது வைட் ரேஞ்ச் உடைய டாப். ஓகேங்களா? அதே மாதிரி 23,700 மைனஸ் 152 23,548 அப்படின்றது ஒயிட் ரேஞ்ச் உடைய பாட்டம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸு 23,753. ஓகேங்களா? இப்போ ஏன் இவ்வளவு சீக்கிரமாக மண்டேவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிகே நடைபெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு புதன்கிழமை ஒரு நாள் ஹாலிடே. ஸோ அப்போ செவ்வாய் வியாழன் இந்த 2 நாளைக்குள்ளே இந்த ப்ரீமியத்தை வந்து ஜீரோ பண்ணணும். ஏடிஎம்மில் இருக்க ப்ரீமியத்தையும் அதுக்கடுத்து ஓடிஎம்மில் இருக்க ப்ரீமியம் ஓவரால் இந்த டேபிளே வந்து ஜீரோ பண்ணணும் அப்படின்றதுக்கோசம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி டிகே நடந்திருக்கு. ஸோ இதில் ரேஞ்ச் அப்படின்னு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டிங்க அப்படின்னா 23,500 டு 24,000. அப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் என்ன, 23,750. அங்கே தான் இன்றைக்கி முடிஞ்சிருக்காங்க. அந்த 750ன்ற விஷயத்துலேருந்து தான் நாளைக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்க போகுது அப்படின்றத இதில் வந்து தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இம்ப்ளைடு வால்டிலிட்டி ரெண்டு பக்கமுமே லோவாக தான் இருக்காங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு இம்ப்ளைடு வால்டிலிட்டி கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் சினாரியோ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். அப்போ ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்பும் ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டமும் நியர்பை இருக்காங்க, எஸ்டர்டே லோவுக்கும் ஹைக்கும் பக்கத்தில். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதெல்லாம் லைவ் மார்க்கெட்டில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ அடுத்து நமக்கு பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 1% ப்ளஸில் முடிச்சிருக்காங்க, 51,317. ஆனாலுமே எஸ்டர்டே ஹைக்கு போகவில்லை, நியர்பை தான், இங்கே தான் போயிருக்காங்க. எஸ்டர்டே ஹை நம்மளுக்கு 51,630. ஆனால் இன்றைக்கி வச்சுருக்க ஹை வந்து 51,414. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் கீழே தான்
போயிட்டு வந்துருக்கான். அப்போ நம்மளுக்கு 51,000 புட் ஆப்ஷன், 51,500 கால் ஆப்ஷன், 51,200 புட் ஆப்ஷன், 51,300 ஸ்ட்ராடல். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான், நாளைக்கு மார்க்கெட் எக்ஸ்பைரி. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராடல் இருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எந்த லெவலுக்கு போனாலும், மேலேயோ கீழேயோ ஓப்பன் ஆனாலும், இங்கே வர்றதுக்கு பை சான்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ 51,300 + 150, 51,450, 51,300 - 150 வச்சிட்டா 51,150. அப்போ 51,200 to 51,500 கூட இருக்கலாம் இந்த இடத்துல கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கிள். ஓகேவா? அப்போ 51,200க்கு கீழே போயிட்டால் 51,000 கூட வரலாம். அப்போ இந்த இடத்துல ஐடிஎம் புட் ஆப்ஷன் யார் இருக்காங்க? நீங்கள் முடிஞ்சிருக்கிறது 200. ஓகேங்களா? ஐடிஎம் புட் ஆப்ஷன் யாரும் இல்லை, ஆனால் ஐடிஎம் கால் ஆப்ஷன் இருக்காங்க. ஸோ இவங்க மேலே ஏறி வந்தாங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட வர்றதுக்கும், அகைன் இந்த ஸ்ட்ராடில் அப்படின்ற இடத்துக்கிட்ட வந்துட்டு போகிறதுக்கும், அதாவது இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு வந்துட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த அனாலிசிஸ் மூலம் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்ற பட்சத்தில் ஓவரால் அந்த டேபிளுடைய மிட் பாயிண்ட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அப்படி ஐடென்டிஃபை பண்ணால் மட்டுமே தான் எந்த இடத்துல க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ கால் ஆப்ஷன் சைடு 11, புட் ஆப்ஷன் சைடு 15. அப்போ நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகிற பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு நிஃப்டியை விட புட் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைடு வாலிடிட்டி அதிகமாக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது சினாரியோ நாளைக்கு இதற்கு சாதகமாக அமைஞ்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த பக்கம் வேணாலும் ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம். ஸோ ஷார்ட் ரேஞ்சாக வந்து 51,150, 51,450, ஒயிட் ரேஞ்சாக 51,600, 51,000 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சாக இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் நாளைக்கு மார்க்கெட்டோட சினாரியோ எப்படி இருக்குது, மொமெண்டம் எப்படி இருக்குன்றத அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.